ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் சங்கடாகர சதுர்த்தி அன்றைக்கி பூஜை பண்ணினது தான் வந்து இன்றைக்கி வீடியோவாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நாளாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க அத்தனை பேத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. வாங்க இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்து பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். சங்கடாகர சதுர்த்தி அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னா, பௌர்ணமி முடிஞ்சு 3வது நாளில் வந்து வரும். இந்த பூஜை நம்ம எப்போ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சங்கடாகர சதுர்த்தி நாளில் சாயந்தரம் 4:30 to 6 அந்த டைமில் தான் வந்து பண்ணணும். நான் வந்து இன்றைக்கி எங்கள் வீட்டில் இருக்கிற விநாயக பெருமானுக்கு இன்றைக்கி 5 வகையான அபிஷேகம் வந்து பண்ணுறேன். ஒன்று தண்ணீர், ஒன்று பன்னீர், இன்னொன்று மஞ்சள் நீர், இன்னொன்று வந்துட்டு பால், தயிர். ஸோ 5 வகையான அபிஷேகம் வந்து நான் இன்றைக்கி வந்து பண்ணுறேன். இந்த அபிஷேகம் கண்டிப்பாக பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களால் முடிஞ்சால் பண்ணலாம். இந்த மாதிரி சிலைகள் வீட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா, சிலைகளில் வந்து இந்த மாதிரி மாதத்தில் ஒரு தடவையாவது நம்ம குளிர்விக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த பூஜைகள் கண்டிப்பாக பண்ணணுமா அப்படின்னா, பால், தயிர் இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணணுமா அப்படின்னா, அதெல்லாம் வந்து கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் வந்து வெறும் தண்ணீரில் மட்டும் கூட பண்ணலாம். ஆனால் வந்து ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை இல்லை மாதத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம இந்த மாதிரி சிலைகள் வச்சுருந்தோம் அப்படின்னா, அதை வந்து குளிர்விக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த சிலைகளுக்கு வந்து பவர் வரும். அதுக்காக தான் நான் வந்து ஃபஸ்ட்டு தண்ணீர்னால் ஃபஸ்ட்டு அபிஷேகமும், 2வது மஞ்சள் நீர்னால் வந்து அபிஷேகமும் வந்து பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி அபிஷேகம் வந்து நான் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணுவேன். அதுவும் வந்து சங்கடகர சதுர்த்தி நாளில் மட்டும்தான் பண்ணுவேன். மற்ற நாள்லலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா, தண்ணீர் மட்டும் போட்டு தான் வந்து சுவாமிக்கு வந்து பொட்டு வச்சுருவேன். இப்போ வந்து நம்ம தயிரில் வந்து அபிஷேகம் வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பால், தயிர் இதெல்லாம் வந்து வச்சு நம்ம பண்ணுறப்போ, சுவாமி வந்து நம்மளுக்கு நம்ம கேட்குற வரத்தை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னோடய நம்பிக்கை. ஸோ வந்து மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம வீட்டில் இருக்கிற சிலைகளுக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணுறப்போ, நம்மளுக்கு ஒரு மன நிம்மதி இருக்கிற மாதிரி என்னோடய ஃபீலிங். ஸோ அதனால் வந்து நான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதை பண்ணலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து சொல்ல வரல. என்னோடய விருப்பம், நான் பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து காமிச்சிட்ருக்கேன். இப்போ வந்து தயிர் அப்படிங்கிறது அந்த சிலைகள் வந்து ஒரு குளுமை அடையும். அதுக்காக தான் வந்து நம்ம வந்து தயிரில் வந்து பண்ணுறது. இப்போ வந்து நம்ம பாலபிஷேகம் வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாலபிஷேகம் பார்க்குறப்பயே வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். வீட்டில் வந்து அதுவும் நம்ம கையினால் நம்ம பண்ணிக்கிறப்போ அவ்வளோ ஒரு சந்தோஷம். என்னோடய மகிழ்ச்சியெல்லாம் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். நான் வந்து மாதத்தில் ஒரு தடவை சங்கடாகர சதுர்த்திக்கு விநாயக பெருமானுக்கும், அதே மாதிரி வந்து என்கிட்ட முருகன் சிலை இல்லை. ஆனால் வந்து முருகன் சிலை வாங்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ வந்து சஷ்டி, கிருத்திகை இதுக்கெல்லாம் வந்து முருகனுக்கு அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஆனால் முருகன் வந்து எனக்கு அதுக்காக அது ஒரு பலனை இன்னும் தரலை அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனால் கூடிய சீக்கிரம் முருகனுக்கு அபிஷேகம் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன் இல்லையா, அதனாலேயே கூடிய சீக்கிரம் அதுவும் நடக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ வந்து விநாயக பெருமானுக்கு வந்துட்டு நிறைவாக இருந்தது. நான் வந்து பண்ண அபிஷேகம் எனக்கு வந்து மனசுக்கு வந்து அவ்வளோ நிறைவாக இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம விநாயகருக்கு வந்து நல்லா அலங்காரம் வந்து பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி சும்மா இந்த பளிங்கு சிலை தான் வச்சுருக்கேன். அதாவது பளிங்கு சிலை இல்லை இது நம்ம இந்த உப்பு ஜாடி இதெல்லாம் வாங்குவோம் இல்லைங்களா கடைகளில், அவங்கக்கிட்ட தான் வந்து நான் இந்த மாதிரி விநாயக பெருமான் வந்து வாங்கிட்டு வந்தேன். இந்த விநாயக பெருமான் வாங்கி எத்தனை வருஷம் ஆச்சுன்னா, கிட்டத்தட்ட 8, 9 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. 8, 9 வருஷமாகவே நான் இந்த பூஜைகள் பண்ணுறேனா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ரீசெண்டாக இந்த ஒரு 1.5 வருஷமாக தான் நான் வந்து சங்கடாகர சதுர்த்தி பூஜை பண்ணுறேன். ஏன்னா வந்து நான் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தப்போ எனக்கு வந்து ஒரு அக்கா சொன்னாங்க, நீங்கள் இந்த மாதிரி சங்கடாகர சதுர்த்தி நாளில் தேங்காயில் விளக்கு போட்டு நீங்கள் உங்களோட கோரிக்கைகளை வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நிறைவேறும் அப்படிங்கிற மாதிரி அந்த அக்கா சொன்னாங்க. ஆனால் வந்து நான் அந்த தேங்காயில் வந்து விளக்கு போட்டதே கிடையாது. கிட்டத்தட்ட 2, 3 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு சொல்லிட்டாங்க. ஆனால் நான் வந்து வீட்டில் வந்து விளக்கு போட்டது கிடையாது. நான் வந்து கோயிலில் போய் தேங்காய்க்கு வந்து உடச்சி விளக்கு போடுவேன். ஆனால் வந்து இந்த ரீசெண்டாக இந்த 1.5 வருஷமாக தான் எனக்கு பக்கத்தில் பிள்ளையார் கோவில் இல்லை அப்படிங்கிறனால நான் வந்து வீட்டிலையே பூஜை வந்து பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் வந்து வீட்டில் பூஜை ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு அவ்வளோ ஒரு நிறைவாக இருக்கும். நம்ம கோயிலில் போய் பார்க்குறதோட நம்ம கையினால் பிள்ளையாருக்கு வந்து பூஜை பண்ணுறது எனக்கு வந்து அவ்வளோ ஒரு மனநிறைவு கொடுக்கும். பெண்கள் இதை பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் நம்மளே வந்து சுத்தமாக தான் பண்ணுவோம். அதனால் நம்ம மனசு நிம்மதியோட, மன நிறைவோட, எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாமல் நம்ம பண்ணணும் அப்படின்னு நினச்சி பண்ணணும்னா கண்டிப்பாக நம்ம பிடிக்கிற பொடியில் பிள்ளையார் வந்து உட்காருவார்.
நம்ம என்னதான் நம்ம விநாயகர் சிலைகள் வச்சுருந்தாலும் இந்த மஞ்சள் பிள்ளையார் பிடிக்கிறது அவ்வளோ நல்லது. நம்ம பிடிக்கிற பிடியில் பிள்ளையாரப்பா வந்து உட்காரணும் அப்படின்னு சொல்லிகிட்டே நம்ம வந்து மஞ்சளை பிடிச்சி வச்சோம் அப்படின்னா பிள்ளையாரப்பா வந்து அந்த மஞ்சளில் வந்து உட்காந்து நம்மளுக்கு வந்து நம்ம கேட்குற வரத்தை அருள்வார். இந்த அருகம்புல் எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா, அருகம்புல் பார்த்திங்கன்னா விநாயக பெருமான் வந்து அனலாசுரன் அப்படிங்கிற ஒரு அரக்கனை வந்து முழுங்கிட்டாருங்களாமா. அவர் வந்து அதோட உடல் வெப்பத்தை வந்து தாங்கவே முடியலையாம். அப்போ எல்லா பேருமே வந்து தண்ணியை ஊற்றி அணைச்சி பார்க்குறாங்க. எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு கடலுக்குள்ளேயேன்னு இருக்கிற தண்ணி எல்லாம் கூட இது பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் வந்து அந்த வெப்பம் குறைஞ்ச மாதிரியே இல்லைங்களாம். அப்போ வந்து முனிவர்கள் தேவர்கள் எல்லாம் வந்து பக்கத்தில் காடுகளில் இருந்த அந்த அருகம்புல்லை எடுத்துகிட்டு வந்து விநாயக பெருமானுக்கு வந்துட்டு அந்த போர்வை மாதிரி போத்துனாங்களாம். அப்போ அதோட அனல் வந்து அதோட குளுமைக்கு வந்து அந்த அனல் வந்து அடங்குச்சுங்களாமா. ஸோ அதனால தான் வந்துட்டு அந்த அவ்வளோ பெரிய அனலையும் அடக்கின பவர் இந்த அருகம்புல்லுக்கு இருக்கிறனால அருகம்புல்லுனா வந்து விநாயக பெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் நம்ம வந்து அருகம்புல் சாத்தி நம்ம வேண்டுங்கிற வேண்டுதல்களை வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக விநாயக பெருமான் எல்லாருக்குமே வந்து கேட்ட வரத்தை கொடுப்பார். அதே மாதிரி காரிய தடைகள் திருமண தடை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி தேங்காயில் வந்துட்டு தேங்காய் எண்ணெயில் நீங்கள் வந்து விளக்கு போடுங்க. கண்டிப்பாக நீங்கள் கேட்ட வரம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி என்னால் வந்து பிரசாதம் எதுவும் செய்ய முடியல. அதனால் விநாயக பெருமானுக்கு பிடிச்ச மாதிரி கடலை, பேரிச்சம்பழம், கல்கண்டு, பொட்டுக்கடல, சர்க்கரை இந்த மாதிரி தான் வந்து வச்சுருந்தேன். ஸோ இன்றைக்கி என்னோடய பூஜை வந்து ரொம்ப ரொம்ப திருப்திகரமாகவும் ரொம்ப சிறப்பானதாகவும் போச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு பிள்ளையாருக்கு வந்து நம்ம வந்து போற்றி போட்டுக்கலாம். உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா 108 போற்றி வந்து நீங்கள் ஃபோனில் போட்டு விட்டும் கூட நீங்கள் போடலாம். இல்லை எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓம் கங் கணபதியே போற்றி, ஓம் கங் கணபதியே போற்றி அப்படின்னு சொல்லி ஒரு 21 தடவை சொல்லிவிட்டு நீங்கள் வந்து தீபார்த்தனை வந்து காமிச்சிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஓம் கங் கணபதியே போற்றி அந்த மாதிரி தான் சொல்லி நான் வந்து இன்றைக்கி போற்றி 21 போற்றி போட்டேன். பக்கத்தில் மணி பிளான்ட் எதுக்கு வச்சுருக்கேன் அப்படின்னா, மணி பிளான்ட் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். ஸோ வந்து பக்கத்தில் வைக்கிறப்போ ஒரு நல்லா ஒரு வைப்ரேஷன் இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால வந்து வச்சுருக்கேன். அதுவும் இல்லாமல் ஒரு க்ரீனிஷாக இருக்கிறப்போ அந்த இடம் ஒரு மங்களகரமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் வந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம சாம்பிராணி, தூபம், தீபம் எல்லாம் வந்து காமிச்சிக்கலாம். ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுங்க. எளிமையான முறையிலையும் நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஆடம்பரமும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாகவும் இல்லாமல் நான் வந்து இன்றைக்கி பூஜையை வந்து நிறைவேற்றிட்டேன். ஸோ வந்து இந்த பூஜையை பார்த்த அனைவருக்கும் இந்த அபிஷேகத்தை பார்த்த அனைவரோட வாழ்வையிலும் நீங்கள் என்ன வரம் கேட்குறீங்களோ அந்த வரத்தை என்னோடய பிள்ளையார் உங்களுக்கு அருளட்டும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. ஸோ வந்து இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.